உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் ப்ளீஸ். யாவரும் முடிந்தவங்க குறிப்பெடுத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. போதும், திரும்ப சொல்லுங்க. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்ள. Choose life so that you and your children will live. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்வதற்கு எதை சூஸ் பண்ணணுமா? வாழ்வை, தேவன் தருகிற ஜீவனை, தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நாம் தேர்ந்தெடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த செய்தியின் தலைப்பு தெரிவு செய்கிற உரிமை, ரைட் டு த சாய்ஸ். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஃப்ரீ வில், ஒரு சுய சித்தம். நம்ம என்ன செய்யனாலும் செய்யலாம். இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும்னு கர்த்தர் நம்மகிட்ட என்ன செய்யலை, சொல்லலை. இதுதான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதைத்தான் செய்யணும்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நம்மளை ஒரு நாளும் செய்ய வைக்க மாட்டார். சித்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, சித்த, ஒரு ஃப்ரீ வில். மிருகங்களைப் போல அல்ல, அதுக்கெல்லாம் அந்த சாய்ஸ் கிடையாது. இதுனா இதைத்தான் சாப்பிடும். காட்டில் வாழ்கிறது காட்டில் தான் வாழும். ஆனால் மனுஷனை பாருங்கள், நாட்டிலையும் இருக்கிறான், காட்டிலையும் இருக்கிறான், கிராமத்துலையும் இருக்கிறான், நகரத்துலையும் இருக்கிறான். மனுஷனுக்கு இந்த சித்த சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சித்த சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் எதை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம், எதை செய்தால் நமக்கு நன்மை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தான் செய்யணும்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து செய்ய வைக்க மாட்டார். நல்ல கவனிங்க, இந்த செய்தியை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வேகமாக 3 குறிப்புகளை சொல்ல போகிறேன். ஆண்டவர் எதையும் நம்மை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறவர் அல்ல. நம்மை ஆண்டவர் இதை செஞ்சால் நல்லா இருக்கும், நமக்கு ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி தருவார். இதை செஞ்சால் நல்லா இருக்கலான்னு சொல்லுவார். ஆனால் அதை செய்வதும் செய்யாததும் நம்முடைய கையில் இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் நம்மை அழுத்தம் கொடுத்து ஒன்றை செய்ய வைக்கிற தேவன் அல்ல. இங்க சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். உபாகமம் 30:19 உனக்கு முன் வைத்தேன், முன்னால வைக்கிறேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தெரிவு செய்கிற உரிமையை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, இவ்வளத்தையும் சொல்லிட்டு வைத்தேன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம மேலே வச்ச அன்புனால ஒன்று சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள்பா, நீ நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு. அல்லேலூயா. எதை தெரிந்து கொள்? ஜீவனை தெரிந்து கொள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இங்கே போகலாமா அங்கே போகக்கூடாதா, ஏன் போகக்கூடாது, ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது? ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை தெரிந்து கொண்டா நல்லா இருக்கலாம். ஆனால் மரணத்தையோ சாபத்தையோ பாவத்தையோ தெரிந்து கொண்டா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பைபிளில் நம்ம வாசிக்கும் போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. ஆண்டவர் எதனாலும் செய்யறதுக்கு நமக்கு அந்த சித்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் மிஸ்யூஸ் பண்ணிவிடக்கூடாது. ஆண்டவர் தான் கொடுத்துட்டாரு, நம்ம எதனாலும் செய்யலாம் அப்படின்னு அல்ல. இதைத்தான் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை செய்தால் என்ன நடக்கும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நாம் வேதத்தின்படி ஒவ்வொன்றையும் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா?
ஆண்டவரே, எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் எது தகுதியோ அதை செய்ய கிருபை தாரும். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் எங்களுக்கு எது தகுதியா இருக்குமோ அதை செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலாம், சர்ச்சுக்கு வராமல் எங்கேயாவது போகலாம், பிக்னிக் போகலாம், சுற்றலாம். யாரும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது, ஃப்ரீ வில். ஆனால் இங்கே வந்தால் ஆசீர்வாதம்னு பைபிள் சொல்லுது. அதை செய்யும் போது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ரைட் டு த சாய்ஸ், தெரிவு செய்கிற உரிமை அல்ல தேர்வு செய்கிற உரிமை, அதை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், ஆண்டவர் அதை பார்க்குறார். டெஸ்ட் வச்சார் ஏதேன் தோட்டத்தில், ஒரு பரீட்சை. சிலர் கேட்பாங்க, ஆண்டவருக்கு தான் தெரியுமே அங்கே கொண்டு அதை வச்சா பிரச்சனை ஆகும்னு, அப்புறம் ஏன் அந்த கனி அங்கே வச்சாருன்னு நிறைய பேருடைய கொஸ்டின் இருக்கும். ஏன் ஆண்டவர் வைக்கிறார்? ஒரு ஃப்ரீ வில், சித்த சுயாதீனத்தோடு படைக்கப்பட்டவன் மனிதன். நம்ம ரோபோ கிடையாது. இதை தான் செய்யணும் அப்படின்னா அப்படி கமாண்ட் பண்ணணும் அப்படி செய்கிறதுக்கு நம்ம யாரும் கிடையாது, ரோபோ கிடையாது. அப்போ ஆண்டவர் படைத்த மனிதன் எப்படி அதை பயன்படுத்துகிறான் என்பதை பார்க்கிறார். எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தின் கனியம் இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க கனியம் இருக்கிறது. இதை புசித்தா என்ன ஆகும், அதை புசித்தால் என்ன நடக்கும், எல்லாத்தையும் கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு முன்னால் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். இதை செஞ்சால் என்ன நடக்கும், இதை செய்யலைன்னா என்ன நடக்கும். அப்போது இவ்வளோத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியானதை சூஸ் பண்ண கர்த்தர் நமக்கு ஆமென் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் சரியானதை தேர்வு செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வரும்போது, தயவு செய்து வார்த்தைக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது குறிப்பிடுங்க. வெறும் வசனத்தை எழுதினா புரிய. 24:15 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கே ஒன்று நீங்க தெரிவு செய்யணும். கர்த்தரா, தேவனா அல்லது உலகமா? தேவ பிரசன்னமா, உலகத்தின் பிரசன்னமா? தேவ மகிமையா, உலக மகிமையா? உலகமா, தேவ சபையா? நீங்கள் தான் இன்று தெரிந்து கொள்ளுங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியில் சொல்றார் பாருங்க யோசுவா, நீங்க தெரிந்து கொள்ளுங்க, ஆனால் நான் எதை சூஸ் பண்றேன், ஆமென், நான் எதை செய்ய போறேன், நான் எதை தெரிவு செய்கிறேன், அதையும் யோசுவா சொல்றாரு. சேர்ந்து வாசிங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் குடும்பமும் ஆண்டவரை சேவிப்போம். நீங்க யாரை சேவிக்கிறீங்கிறத நீங்க என்ன செய்யுங்க, முடிவு பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய போறாருங்கிறதையும் சொல்றார். அப்போ என்ன அர்த்தம்? இதை செஞ்சா ஆசீர்வாதமா இருக்கலாம். இந்த தெரிந்து கொள்ளுகிற இடத்துக்கு வரும்போது ரொம்ப கவனமா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஏராளமான ஸ்தோத்திர சாய்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஏராளமான, இன்னைக்கு யோசித்து பாருங்க, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, இப்படி போய்கிட்டே இருக்கு. ஒரு வேலை இல்லைன்னா அடுத்த வேலை, யாரும் அதை கவலைப்பட போறதில்லை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்தில் ஏராளமான காரியங்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். we have choice for everything, எல்லா விஷயத்துக்கும். இந்த ஹோட்டலில் சாப்பாடு பிடிக்கலன்னா அடுத்த ஹோட்டல், இந்த இடத்துல ஒன்று பிடிக்கல அப்படின்னா அடுத்த இடம், இப்படி தெரிந்தெடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இன்றைக்கு உலகத்தில் எல்லாத்துக்கும் இருக்குனாலும் வேதம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவர் சொல்வதை நம்ம தேர்வு செய்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உன்னை தேர்வு செய்யும் போது உங்களுக்கு எது பிடித்தமானது அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு இது
பிரியமானதா என்பதை நீங்கள் பார்த்து தேர்வு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த லோத்து கண்களுக்கு பிரியமானதை அவன் தேர்வு செய்கிறான். ஸ்தோத்திரம். அவனுக்கு கொடுத்த அந்த ரைட்டை அவன் தவறா மிஸ்யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. அவன் சொல்றான், என் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே. அப்போ அவர் அழிக்கிறதுக்காக பிளான் பண்ண ஒரு இடம் இவனுக்கு நல்லா தெரியுது. ஆண்டவருக்கு நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று இவனுக்கு பிரியமா தெரியுது. இதான் பிரச்சனை. திரும்ப சொல்றேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று இவனுக்கு பிரியமா தோன்றுது. கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று இவனுக்கு ரொம்ப பிடிக்குது. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கும் என்றால் நாம் அந்த ஆண்டவர் கொடுத்த ஃப்ரீ வில், சித்த சுயாதீனத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம். அவர் அழிக்கிறதுக்கு முன்னால இவனுக்கு எப்படி தெரியுதான்? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். ஆதியாகமம் 13:10 சொல்லப்பட்டிருக்கு. எகிப்து தேசம் போல இருக்கான். எதோட கம்பேர் பண்ணிப்பான்? அவன் கண்கள் பாருங்க, எதோட அவனை கம்பேர்? எகிப்து தேசம் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. கர்த்தருடைய தோட்டம் மாதிரி இருக்கு. சில நேரம் நமக்கு அப்படிதான் தெரியும். அவங்க நம்முடைய கண்களால் பார்க்கிறவைகள் எல்லாம் சில நேரம் அப்படிதான். இது ரொம்ப பெருசா தெரியுது, ஆனால் அதில் போனால் தான் அதில் இருக்க பிரச்சனை தெரியும். கர்த்தருக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். யோசுவா தான் தெரிந்தெடுக்க போகிறதை ஜனங்களுக்கு சொல்றான். நம்ம சொல்லணும், ஜனங்களுக்கு சொல்லணும். இந்த ஆண்டவரை நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம். இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், இவரை சேவிக்கிறனால என்ன பாக்கியம் என்பதை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 3 குறிப்புகளை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நாம் தேர்வு செய்ய வேண்டிய 3 காரியங்கள். ஸ்தோத்திரம். 3 காரியங்கள். எதை சூஸ் பண்ண போகிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, சூஸிங் த குட் போர்ஷன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் வாசிக்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 42 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்தில் பிரவேசித்து அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்து போனாலே 12 பேர் என்ன செய்வாங்க? அதுக்கு பின்னால் போயிட்டே தான் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டாலே செலவு தான். இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டாலே ஒரு ஆளுக்கு இல்லை 12, இவரோட சத்து 13க்கு சாப்பாடு. இன்னும் அவரை பார்க்க வந்தது அப்படி உட்கார்ந்துருக்கும். அவ பாருங்க, எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டில் பெரிய ஆசீர்வாதமும் வரும். அதே நேரத்தில் நல்ல அவங்க ஸ்தோத்திரம், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆண்டவரை உபசரிக்கிற வீடுகளுக்கு தான் அவரும் போகிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இடங்களுக்கு போனால் தானே மற்றவங்களுக்கும் உபசரிக்க முடியும், மற்றவங்களையும் கவனிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சூஸிங் த குட் போர்ஷன். கீழே நீங்கள் வாசிக்கும் போது, மார்த்தாள் பற்பலக வேலைகளை செய்து கவலைப்பட்டு வருத்தம் அடைந்துன்னு சொல்லப்பட்டு, ஆனால் மரியாள் தேவனுடைய பாதத்தில் என்ன செஞ்சிருக்கிறாள்? அமர்ந்திருக்கிறாள். இது நமக்கு தெரிந்த வேத பகுதின்னு விட்டுறாதீங்க. சில குறிப்புகளை இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். தேவையானது ஒன்றே. எல்லாரும் சொல்லுங்க. அப்போ தேவையில்லாதது நிறையா இருக்கு. அதான் அதனுடைய அர்த்தம். தேவையானது ஒன்றே, தேவையில்லாதது நம்ம வாழ்க்கையில் அநேகம். யோசித்து பாருங்க, எது தேவை எது தேவையில்லை. இன்னைக்கு நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணாலே போதும். எது தேவை? தேவையானது ஒன்று தான், தேவையில்லாதது நிறையா இருக்கு. இன்னைக்கு மரியாள் தேவையானதை பிடித்து கொண்டால், மார்த்தாள் தேவையற்ற காரியங்களை பிடித்து கொண்டாள். நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள்? தேவையானது ஒன்னே ஒன்று தான்.
தேவையில்லாதது நிறையா நம்ம லைஃப்பில் பிசாசு கொண்டு கொடுப்பான். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் நிறையா நடக்கும். ஆனால் தேவையானதை நீங்கள் தான் சூஸ் பண்ண முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். 42ஆம் வசனம் எல்லாரும் சொல்லுங்க, நல்ல பங்கை. அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு? நல்ல பங்கை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா, ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா என்ன சொல்வார்? என்ன சொல்வார்? யோசித்து பாருங்க. நம்மளை குறித்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா ஆண்டவர் என்ன கொடுப்பார்? யோசித்து பாருங்க. சரியா கொடுப்பார் ஆண்டவர். ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்குமா, பாசிட்டிவான நிலையில் இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். மார்த்தாளை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்படுது. என்னது? பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைகிறா. இன்னைக்கு நமக்கு ஒரு அறிமுகம் தேவை. அந்த அறிமுகம் ஆசீர்வாதமான அறிமுகமாக இருக்க வேண்டாம். ஒரு ஆளை சொல்லும்போது நல்ல ஆளு தான், ஆனால் கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவுட்டு, அவ்வளோதான் அர்த்தம். மரியாளை பற்றி நல்லா சொல்லிட்டு மார்த்தாளை பற்றி ஆண்டவர் தப்பாக சொல்லலை, உள்ளதை சொன்னார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரம் உள்ளதை சொன்னாலே பாஸ்டர் மேலே கோவம் வந்துடும். தப்பாக சொல்லிட்டார். ஆண்டவர் உள்ளதை தான் சொல்வார், இல்லாததை என்ன செய்ய மாட்டார், கரெக்டாக சொல்லிட்டார். அவ பிரச்சனை என்ன? பல விஷயங்களை மண்டையில் ஏற்றி வருத்தம் அடைந்து உலக விஷயங்களை அதனால பாரப்பட்டு கொண்டு இருக்கிறாள். அப்படி அவளை அறிமுகப்படுத்தின ஆண்டவர் மரியாளுக்கு ஒரு நல்ல அறிமுகம். இவ சொல்ற இந்த மார்த்தாள் வந்து பயங்கரமான வேலை, போய் ஜாமான் வாங்கணும், ஏன்னா அவ்வளோ பேருக்கு சாப்பாடு செய்யணும். அவள் ரொம்ப ஓவரா என்ன செய்கிறா? தன் மேலே பாரத்தை சுமத்தி கொண்டு அவள் செய்கிறார். சில குறிப்புகளை சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சூஸிங் த குட் போர்ஷன். மரியாள் நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அதில் சில குறிப்புகள். முதலாவதாக, நான் செய்கிறது தான் சரின்னு நினைக்கிறது. இப்போ மார்த்தாளுடைய பிரச்சனை என்னென்னா, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் தான் வேலை செய்கிறேன். மரியாள் ஓப்பி அடிக்கிறான். மரியாள் என்ன செய்யலை? வேலையே செய்யலை. இன்றைக்கி நிறைய பேர் குடும்பங்களில் பிரச்சனை தான். நான் மட்டும்தான் உழைக்கிறேன். வீட்டில் ஒரு ஜீவன் வேலை செய்கிறத கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. நான் உழைக்கிறனால தான் சாப்பாடு இல்லை. வீட்லேயும் கர்த்தர் ஒரு ஆத்மாவை, உங்கள் வாழ்க்கை துணையை அங்கே வச்சிருக்கிறனால தான் உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்வது தான் சரி என்று நினைப்பது. மார்த்தாள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவள் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கிறான். ஆண்டவர் அவளோட ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்கு. சும்மா சர்ச்சின்னு போய் உட்காந்தா எப்படி? வேலையை யார் பார்க்குறது? எப்போ பார்த்தாலும் ஊழியம். ஆமென். அப்போ எப்படி செய்கிறது? கம்ப்ளைண்ட் பண்ணுற காரணம் என்னென்னா, நான் செய்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறது. இது மார்த்தாளுடைய ஸ்பிரிட். நீங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவங்களா இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, பிறர் செய்வதையும் நாம் அங்கீகரிக்கிற நபராயிருப்போம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நான் மட்டும்தான் கர்த்தருக்காக சரியாக செய்கிறேன் அப்படிங்கிற நினைவு, நான் தான் அவர் மேலே ரொம்ப அவருக்காக ஒவ்வொரு காரியத்தை செய்கிறேன். ரெண்டாவதாக, தனக்கு மட்டும்தான் அக்கறை இருப்பது போல காண்பிக்கிற அல்லது நினைக்கிறது. ரொம்ப கன்சர்னாக இருக்கிற மாதிரி சிலர் இருப்பாங்க. மார்த்தாள் வந்து அவர் செய்கிற ஆக்ஷன்ஸ், அவருடைய கிரியைகள் வந்து ரொம்ப கன்சர்னோட இயேசுவை அவள் நடத்துகிறது போல இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாவற்றை விட நல்ல பங்கு ஒன்று இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? பெஸ்ட்லையும் தி பெஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஆமென். நல்லது ஒன்று இருக்கும், நல்லதை விட சிறந்தது ஒன்று இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நல்லதை விட. உங்கள் லைஃப்பில் அந்த இடத்துக்கு வரணும். வேலை செஞ்சு இயேசுநாதருக்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லா காரியங்களையும், அவருக்கு தேவையான எல்லாத்தையும் நல்லா உபசரிக்கிற குணம், இது நல்லது தான். ஆனால் இதை விட ஒரு மேலானது இருக்கிறது, ஒரு சிறந்தது இருக்கிறது. அது அவருடைய பாதத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல பங்கை தெரிந்தெடுக்கணும். எதிலிருந்து தெரிந்தெடுக்கணும் அப்படின்னா, நல்லதிலிருந்து
அதிலும் சிறந்ததை நாம் தேர்வு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. மார்த்தாள் எதுவும் பாவம் செய்யலை. மார்த்தாள் பாவம் செய்யலை, நல்ல காரியத்தை தான் அவளும் செஞ்சான். ஆனால் அதை விட சிறப்பானது ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு நீங்க செய்கிற ஒன்றை விட ஒரு சிறப்பான ஒன்றை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை செய்வதுதான் நீங்கள் நல்ல பங்கை தெரிந்தெடுக்கிற ஒரு அனுபவம். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இவளுக்கு எதை தேர்வு செய்யணுங்கிற தெளிவு இல்லாதனால டென்ஷன் ஆகிறா, டிப்ரெஷனுக்குள்ள போறா, நிறைய காரியங்கள் அவளை அழுத்துகிறது. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, யார் மேலேயோ உள்ள கோபத்தை வேற யார் மேலேயோ காட்டுகிறது. ஸ்தோத்திரம். இந்த செய்தி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சூஸிங் த குட் போர்ஷனில் மூன்றாவது காரியம் என்னென்னா, நம்ம சரியான இடத்துல சரியானதை வெளிப்படுத்த மாட்டோம். என்னொன்று சொல்கிறேன், சில இடங்களில் ஆமென் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வைராக்கியமாக இருக்க வேண்டிய இடத்துல வைராக்கியமாக தான் இருக்கணும். ஆமென். ஸ்ட்ராங்காக நின்று நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி தான் ஆகணும். எந்த இடத்துல எப்படி இருக்கணும்? இங்கே மார்த்தாளுக்கு மரியாள் மேலே ஒரு மனத்தாங்கல். இவ சும்மா போய் உட்கார்ந்துருக்கிறா, நல்ல பேரை எடுத்துட்டு இருக்கிறா. நான் இங்கே கடந்து கஷ்டப்படுறேன். அந்த கோபத்தை இப்போ யார் மேலே வெளிப்படுத்துகிறா பாருங்க. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு, நான் என் சகோதரி என்னை விட்டு தனியே வேலை செய்யும்படி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? 40ஆம் வசனத்தில் ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டு அந்த கோபம். இன்னைக்கு நிறைய பேருடைய கோபம் அப்படிதான். கணவர் மேலே உள்ள கோபம் பாஸ்டர் மேலே வந்துடும், மனைவி மேலே உள்ள கோபம் பாஸ்டர் மேலே வந்துடும், சர்ச் மேலே வந்துடும், கடைசியில் எங்கே போயிடும்? ஆண்டவர்கிட்டயே போயிடுது. அதனால் நாங்கள் அதை கண்டெல்லாம் கவலைப்படலை. ஆண்டவர் மேலேயே அந்த கோபம் போகும்போது நம்ம மேலே வந்தால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான், பிள்ளைகள் மேலே உள்ளது வேற பக்கம் திரும்பும். இப்படி மார்த்தாளுக்கு மரியாள் மேலே இருக்கிற கோபம் ஆண்டவர் பக்கம் போயிட்டு, இவளை ஏசி ஏசி இப்போ ஆண்டவரையும் சேர்த்து ஏச ஆரம்பிச்சிட்டான். அவருக்காக வேலை செய்கிறவா இப்போ அவரையே திட்டுறா. உமக்கு கவலை இல்லையா? நீர் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, போய் வேலை செய் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றை விட மேலானது ஒன்று இருக்கிறது, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற அனுபவம். நான்காவதாக இந்த இடத்துல மரியாள்ல இருந்து நம்ம பார்க்கும்போது அவள் இடத்துல இருந்தது ஒரு சீஷத்துவ மனப்பான்மை, டிசைபிள்ஷிப் ஆட்டிடியூட். இது நமக்கு இருக்கணும், கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. இந்த பாதத்தில் உட்கார்றேன்னு அர்த்தம், நல்ல கவனிங்க. சிலரால் எங்கேனாலும் எவ்வளோ நேரம் உட்காருவாங்க, சர்ச்சில் உட்காரவே முடியாது. சபையில் மட்டும் இப்படி வருவாங்க, அங்கே போகவா இங்கே போக 4 நேரம் மணியை பார்த்து பக்கத்தில் புலம்பி. ஏன்னா டிசைபிள்ஷிப் ஆட்டிடியூட் இல்லை, கற்றுக்கொள்ளணுங்கிற மனப்பான்மை இல்லை. பாட்டு பாடும்போது பயங்கரமாக வர்ஷிப் பண்ணுவாங்க, செய்தி நேரம் எங்கேயாவது மைண்டு போயிட்டே இருக்கும், எப்பண்டா முடியும்? இப்போ தானே ஆரம்பிக்கிறார், கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கலாம்ல. இவருக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் காணாத, இதில் வேற பாட்டு பாடி, அதான் ஏற்கனவே பாடுறாங்களப்பா, பறையப்பா பாட்டு. எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க இந்த பாட்டெல்லாம் எதுக்குன்னா உங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தேவையானது ஒன்று, எல்லாரும் சொல்லுங்க. அப்போ தேவையில்லாதது நிறையா இருக்கு. டிசைபிள்ஷிப் ஆட்டிடியூடுக்குள்ளே வாங்க, கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. ரெண்டாவது, இந்த மரியாள்கிட்ட இருந்து நான் பார்க்கும்போது அவரை பின்பற்றுகிற மனப்பான்மை, பின்பற்றுகிற அனுபவம். இந்த சீஷத்துவ மனப்பான்மையில் இதெல்லாம் வந்துடும். பின்பற்றுவது, அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறா. நான் யார்? இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீஷி. அந்த சீஷியாக இருந்தனால தான் அவர் சொல்றதெல்லாம் அவள் கேட்க முடிந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எது நல்ல பங்கு? அவர் சொல்றத நம்ம ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். தினமும் பேசுவார் ஆண்டவர். அல்லேலூயா, நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய பிள்ளைகள், அந்த இடத்துக்கு வாருங்கள். நம்ம தேவனை அறிய அறிய நம்முடைய அறியாமைகள் மாறும். திரும்ப சொல்றேன், தேவனை அறிய அறிய நம்முடைய அறியாமைகள்
மாறும். எல்லாரும் சொல்லுங்க, தேவனை அறிய அறிய நம்முடைய அறியாமைகள், நிறைய விஷயத்தில் அறியாமையில் வாழ்வோம். ஊழியத்தை குறித்து, தேவனை குறித்து, வசனத்தை குறித்து நிறைய புரியாது. நீங்கள் ஒன்றை பார்ப்பீங்க, இன்றைக்கி எல்லாமே எல்லா நிகழ்ச்சிகளும் தவறான உபதேசம் எல்லாம் எல்லா சர்ச்சிலேருந்து யூடியூப்பில் தான் வருது. சிலர் ஒவ்வொரு சர்ச்சாக பார்க்குறது. இந்த ஆராதனை முடிஞ்சோடனே வேறு வேலையே கிடையாது. எல்லா சர்ச்சிலையும் போய் ஒரு ஆமேன், ஒரு தோத்திரம், ஒரு அல்லேலூயா கேட்டு கேட்டு குழம்பி இங்கே வந்தோன்னே அப்படியே ஒரு போராட்டமாக இருக்கும். நம்ம போன வாரம் வேறு மாதிரிலாம் கேட்டோம், இது வித்தியாசமாக இருக்கு. எங்கள் ஆண்டவர் நமக்குன்னு தந்த இடத்துல தர்ற வார்த்தையை ரிசீவ் பண்ணி நல்ல வளர கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அவரை அறியணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியங்களை உலகத்தை அறிகிற அறிவு இல்லை, தேவனை அறிகிற அறிவு. உலகத்தை அறியலையே பாஸ்டர், நான் ஒரு பேதையாக இருந்தனால தானே எல்லாரும் ஏமாத்துறாங்க நினைக்காதீங்க. நீங்கள் ஒருவேளை உலகத்தை அறியாத நபராக இருந்தால் 1000 தோத்திரம் கர்த்தருக்கு ஏறிடுங்க. கர்த்தர் கிருபை உங்கள் மேலே அதிகமாக இருந்திருக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சாமுவேல், ஒரு சாமுவேல் உலகத்தை அறியாமல் ஆலயத்திலேயே வளர்ந்தவனை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றினார். தேவ பிரசன்னத்திலேயே வாழ்றது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இந்த சீஷத்துவ மனப்பான்மையில் நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லும்போது 3 விஷயங்கள் அதில் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கிறது. முதலாவதாக கவனித்து கேட்பது, லிசனிங். இந்த சீஷத்துவ மனப்பான்மையில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது லிசனிங், நாம் கவனிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நிறைய பேர் கவனிக்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம், கவனிக்கிறதே இல்லை. ரெண்டாவது ஸ்தோத்திரம், நம்ம நிறைய விஷயங்களை இந்த சீஷத்துவ மனப்பான்மையில் என்ன செய்கிறோம்னா லேர்ன் பண்ணுறோம். லேர்னிங் கற்றுக்கொண்டே இருக்கு. தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிக்க கற்றுக்கொள்ளணும். லிசனிங், லேர்னிங். மூன்றாவது ப்ராக்டிஸிங். மூன்றாவது என்னென்னா பயிற்சி செய்வது. மூன்றாவது நம்ம லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். லேர்னிங் ஃபஸ்ட்டு, லிசனிங், லேர்னிங், ப்ராக்டிஸிங். அதாவது நம்ம லைஃப்பில் கேட்கிறது, அதான் லிசன் பண்ணி நல்லா கவனித்து கேட்குறது. ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும், அதை லேர்ன் பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். கேட்டால் தான் கற்றுக்கொள்ளவே முடியும். நீங்கள் கேட்குற நேரம் எங்கேயாவது யோசனையில் இருந்தால் கற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது ப்ராக்டிஸிங், அதை நீங்கள் கை கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த டிசைபிள்ஷிப் ஆட்டிடியூடில் இந்த 3 விஷயங்களையும் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் தர அவர் காத்திருக்கிறார். ஆனால் நாம் சரியானதை, நல்லதிலும் சிறந்ததை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் சந்தோஷம் எப்போவுமே குறையாமல் இருக்கும். உற்சாகம் அல்லேலூயா சொல்லணும். சிலருக்கு சந்தோஷமாக இருக்கிறவங்கள பார்த்தா கடுப்பாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்களே, எப்படி சோலையை முடிக்கலாம்? ஒரு கஷ்டம் கூட வராதான், ஒரு நாளாவது கொஞ்சம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை கஷ்டம் இல்லாமல் இல்லை, அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் கஷ்டத்துக்கு நடுவில் தேவ பிரசன்னம் அவங்க கூட இருக்கிறனால சந்தோஷமாக இருக்கிறாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நாம் தேவையானதை என்ன செய்யணும், தெரிவு செய்யணும். ரெண்டாவதாக ஸ்தோத்திரம், சூஸிங் எ சிம்பிள் லைஃப் வித் டெடிகேஷன். அதாவது நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஸ்தோத்திரம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை சேர்ந்து வாசிங்க தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன செய்கிறான், வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம்.
அர்ப்பணிப்புடன் ஒரு எளிய வாழ்க்கையை தெரிவு செய்வது. அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு எளிய வாழ்க்கை, சிம்பிள் லைஃப் வித் டெடிகேஷன். நம்ம லைஃப்பில் அந்த இடத்துக்கு வரணும். தானியேலை குறித்து நிறைய நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். தானியேலை குறித்து நிறைய விஷயங்கள் வேதத்திலிருந்து நம்ம அறிந்திருந்தாலும், இந்த தானியேல் சாதாரணமான மனுஷன் அல்ல, ராயல் ஃபேமிலியில் உள்ளவன். அவன் சாதாரணமான இடத்திலிருந்து வரல, ஒரு ராஜகுலத்திலிருந்து அவன் வந்தான் என்று சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தெளிவாக அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் அவனை என்ன செய்கிறார், கொண்டு வந்து அவனை அஸ்பேனாஸ் என்று சொல்லக்கூடியவன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இந்த அஸ்பேனாஸ் வந்து பேலஸ் ஸ்டாஃபுக்கெல்லாம் அவன் தான் அதிகாரி, அவன் தான் தலைமையாக அவனை கர்த்தர் அந்த இடத்துல நேபுகாத் நேச்சார் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த தானியேலை கொண்டு கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார், அஸ்பேனாஸ் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அவன் ஆங்கில பைபிளில் வாசிக்கும் போது அன்னகர்களின் தலைவன் அவனை குறித்து, அஸ்பேனாஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த குறிப்பில் இருந்தான் சரித்திரத்தின் பின்னணியத்திலிருந்து தானியேலும் அந்த இடத்துல அன்னகர் ஆக்கப்பட்டான் என்கிற ஒரு 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 கருத்து வேத பண்டிதர்களால் சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 வருஷம் அஸ்பேனாஸ் கையில் தானியேல் இருக்கிறான். எத்தனை வருஷம்? 3 வருஷம். 3 வருஷம் அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இவன் நினச்சதை செய்ய முடியாது. அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் செய்யணும். அவன் என்ன சொல்கிறானோ அப்படி தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தர் அவனை என்ன செய்கிறார், கொண்டு போய் ஒப்பு கொடுத்து அவனை அந்த இடத்துல பயிற்றுவித்து, ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில் இருந்தவனை கொண்டு வந்து 3 வருஷம் உடைக்கிறார். அஸ்பேனாஸ் கையில் கொடுத்து உடைச்சி உருவாக்கி அதுக்கப்புறம்தான் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி தானியேல் உயர்த்தப்படுறதுக்கு நிறைய காரணம். ஸ்தோத்திரம். அவன் சூஸ் பண்ணதை பாருங்க. அங்கே எல்லாரும் ராயல் மெனு, ராயல் ஃபுட், அவங்க எல்லாத்தையும் அப்படி சாப்பிட்றதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த போது தானியேல் எதை சூஸ் பண்ணுறான் தெரியுமா? சிம்பிள் ஃபுட்டை அவன் சூஸ் பண்ணுறான். இதெல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு வேண்டாம், இது என்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது, ஏனென்றால் நான் தேவனுக்குரியவன் என்பதில் கவனமாக இருந்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்கே போனாலும் ஆண்டவரே நான் தேவனுக்குரியவன் என்கிற உணர்வோட, டெடிகேஷனை, அர்ப்பணத்தை, ஆண்டவரே பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்ல யாருக்காண்டியும் பிரதிஷ்டையை மாத்துறீங்களா? பைபிளில் தானியேலை குறித்து சொல்லப்பட ஹெல்த்தி அண்ட் ஹேண்ட்ஸம், ஆரோக்கியமாக இருந்தான், அழகாக இருந்தான், இன்டெலிஜென்ட்டாக இருந்தான். ஸ்தோத்திரம். அரசாங்க பொறுப்புகளில் உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள நிலையில் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களில் ஒருவன் தான் தானியேல். அவனை கர்த்தர் கொண்டு வந்து அஸ்பேனாஸ் கையில் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு எவ்வளவு நமக்கு பின்னணியம் இருந்தாலும் இந்த பின்னணியத்தினால வந்தேன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அஸ்பேனாஸ் மாதிரி ஆட்கள் கையில், சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுத்து உடைச்சி உருவாக்கி ஆண்டவருக்காக வாசனை வீசக்கூடிய ஒரு பாண்டமா கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த 3 வருஷத்தில் தானியேல் தன்னுடைய பின்னணியத்தை எல்லாம் பேசலை, விட்டுட்டான். ஏன்னா 3 வருஷம் ட்ரைனிங். அப்படி இவ்வளோ பெரிய பின்னணியத்திலேருந்து வந்தவனை ஆண்டவர் அப்படியே தூக்கி யூஸ் பண்ணலை, உடைச்சி உருவாக்கி உபயோகப்படுத்துகிறார். உடைத்து உருவாக்கி இல்லை அதை சொல்லுவான், நான் யார் தெரியுமா, நான் அதனால தான் எனக்கு இவ்வளோ அறிவு, இதெல்லாம் பேசவே விடலை ஆண்டவர். அஸ்பேனாஸ்ட்ட போனனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் சொல்கிறது தான் இவனுக்கு, வேற ஒன்று இவனாக செய்ய முடியாது. அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டார். இந்த தானியேல் தெரிந்தெடுத்த அவனுடைய காரியங்களை பாருங்க. ஸ்தோத்திரம். ராயல் ஃபுட் வேண்டான்ட்டான், சிம்பிள் டயட் போதும். அப்போ சரியான தீர்மானங்கள் தான்
நம்மை தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க வைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, சரியான தீர்மானங்கள் தான் நம்மை தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க வைக்கும். சரியான ரைட் டிசிஷன்ஸை நீங்கள் எடுக்கிறீங்களா? சரியான தீர்மானங்கள் எடுக்கிறீங்களா? சிலர் தீர்மானமே எடுக்க தெரியாது. 50 பேர்கிட்ட கேட்பாங்க, அந்த 50 பேரும் 500 காரியத்தை சொல்வாங்க, கடைசியில் எல்லாமே சொதப்பிடும். தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆமென். அப்படிப்பட்ட நிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். சில குறிப்புகளை சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். தானியேல் 1:15. இந்த சரியானதை, சிம்பிள் லைஃபை, அர்ப்பணிப்புடன் கூடிய எளிய வாழ்க்கையை அவன் தெரிந்தெடுத்தனால கர்த்தர் அவனை எல்லாரை விட 10 மடங்கு, ஸ்தோத்திரம், 10 நாளுக்குள்ள இவனை கர்த்தர் எல்லாரை விட, ஆமென், டாப்பில் கர்த்தர் வைத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 10 நாள் அவனுக்கு டெஸ்ட்டு. எப்போ நீ சொல்கிறபடி உனக்கு எல்லாத்தையும் தர்றோம், ஆனால் உன்னை பார்க்கும்போது என்ன செய்யக்கூடாது, எல்லாரை விட நீ ரொம்ப ஆரோக்கியத்திலேயோ அழகுலையோ குறைவாக இருந்தால் நீ சொல்கிறத மாற்றிக்கணும். ஓகே, 10 டேஸில் கர்த்தர் அவனை எல்லாரை விட பிரகாசிக்க வைத்தார். ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம ஆரோக்கியம், நம்ம அழகு தேவ பிரசன்னத்தில் இருக்கு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய சாப்பாட்டில் நினச்சிடக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். என்னென்னமோ சாப்பிட்டாங்க, பயங்கரமாக சாப்பிட்டாங்க, ஆனால் அவங்க எல்லாரை விட கர்த்தர் இந்த தானியேலை விசேஷப்படுத்தினார் என்றால் அவனுடைய தெரிந்தெடுப்பு அப்படிப்பட்டதாக இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆங்கில மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் தே லுக் பெட்டர் அண்ட் மோர் ரோபஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்குறதுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கிறான், இன்னும் சிறப்பாக இருக்கிறான், மற்ற ஆட்களை விட சிறப்பாக இருக்கிறான். பார்க்குறதுக்கு அவனை பார்த்தாலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கு, உறுதியாக. இவனை நம்பலாம்ப்பா, இவன் சொல்கிறபடி இவனுக்கு கொடுப்போம், இவனை நம்பலாம். நிச்சயமாக அவன் என்ன செஞ்சான்? இவனுக்கு தயவு காண்பித்தான். நீங்கள் மற்றவங்களை விட பெட்டராக இருப்பீங்க. நீங்கள் சரியானதை தேர்ந்தெடுத்தா உங்கள் கூட இருக்கிறவர்களை விட உங்கள் வாழ்க்கை பெட்டர் லைஃபாக இருக்கும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமே, ஸ்தோத்திரம். எல்லாரை விட நீங்கள் சிறப்பாக இருக்க முடியும். மற்றவர்களை விட நீங்கள் எல்லா காரியத்திலும் 1 மடங்கு மேலே தான் இருக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களை விட நீங்கள் 1 மடங்கு மற்ற எல்லா விஷயத்திலும் மேலே இருக்கணும். ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. இப்படி இவன் தெரிந்தெடுத்தனால தானியேல் 2:48 கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் அமர்த்துறார். The king promoted Daniel to a high position in the kingdom. இருக்கிறதுலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் இவனை கொண்டு அந்த நேபுகாத்நேச்சார் உயர்த்தி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவனுக்கு உள்ள இருந்த கிருபைகள் அங்கே பிரயோஜனமாக பயன்பட்டது. ஸ்தோத்திரம். ராஜா சொப்பனம் கண்டா அர்த்தம் சொல்றதுக்கு யாராலையும் முடியலை. அங்கே இருந்த ஞானிகள், ஜோசியக்காரர்கள், சாஸ்திரிகள், குறி சொல்றவங்களால கூடாம போயிடுச்சு. தானியேல் 2:27 சொல்லப்பட்டிருக்கு. இவங்களெல்லாம் கொல்லணும்ட்டான், யாருக்கும் தெரியல, இவங்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அப்போ தானியேலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தானியேல் ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட இருந்து வெளிப்பாட பெற்று அவன் சொல்வதற்கு முன்னால் என்ன சொல்றான்? ரொம்ப முக்கியமான வசனம் அதுதான். ஹல்லேலூயா. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21-22 சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இவனுக்குள்ள இருக்கிற கிஃப்ட் எல்லாம் ஆப்ரேட் ஆகுது. பாபிலோன்ல எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற கிருபைகள் ஆப்ரேட் ஆகுதா? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள், கிஃப்ட்னு சொல்லும்போது வரம், இந்த வரங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும். தகுந்த நேரத்தில் சரியான சமயங்கள்ல இதெல்லாம் நமக்குள்ள இருந்து வெளியில வரணும். இந்த கிஃப்ட் எல்லாம் ஆப்ரேட் ஆனனால அங்க என்ன நடந்து தெரியுமா? ஸ்தோத்திரம். அவன் இவனை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம்.
தானியேல் உயர்த்தப்படுறான். உங்கள் கிருபை வரங்கள் பயன்பட்டால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேலே வந்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு வரங்கள் யூஸ் ஆகிட்டே இருக்குன்னு வைங்களேன். நம்ம வாழ்க்கையில் உயர்வடைவதற்கு இந்த வரங்கள் எல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரம். நாம நம்மளை உயர்த்திடக்கூடாது. இங்கே என்ன சொல்லப்படுகிறது, இந்த கிஃப்ட் எல்லாம் ஆப்ரேட் ஆகும்போது தானியேலுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் இப்போ வாஸ்தவம். தானியேல் 2:22 21 22 வசனங்களில் அவன் மகிமையை தொடல. இந்த கிஃப்ட் எல்லாம் ஆப்ரேட் ஆகும்போது குளோரியா ஆண்டவருக்கு கொடுக்கிறான். மகிமையை தேவனுக்கு கொடுத்துருங்க. நம்ம லைஃப்ல ஆண்டவர் நம்மளை தூக்கி மேலே லிஃப்ட் அப் பண்ணிட்டே இருப்பார். எப்போ தானியேல் சொல்லிட்டான்ப்பா, கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது தானியேல் வாயில் என்ன வருது, ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுப்பார். கொஞ்சம் கொடுத்தாலே இவன் பின்வாங்கி போயிடுவான்னு தெரிஞ்சால் கிஃப்ட்டே கொடுக்க மாட்டார். உங்கள்கிட்ட இருக்கிற கிஃப்ட் என்னங்கிறத தெரிஞ்சு ஆப்ரேட் பண்ணும்போது கர்த்தரை மட்டும் உயர்த்த கர்த்தர் உதவி செய்வாராக. இதுதான் நம்மளை லிஃப்ட் அப் பண்ணி கொண்டு போகும். தானியேலை அப்படி உயர்த்துச்சு. அப்போ குளோரியை ஆண்டவருக்கு கொடுக்க கர்த்தர் நம்ம கிருபைகளை தருவாராக. தானியேலை போல ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி பழகணும். அவர் தான் ஆளர், மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறது அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. வெளிச்சமும் அவர்கிட்ட தான் தங்கும். இவ்வளவு பிரம்மாண்டமாக ஆண்டவரை பாபிலோன் தேசத்தில் தானியேல் உயர்த்தினார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். நீங்கள் கர்த்தரை உயர்த்தினா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் கர்த்தரை உயர்த்தினா கர்த்தர் உங்களை. மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 11 25 26 வசனங்கள். எபிரேயர் 11 25 26 வசனங்கள் சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பம் அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அதிக பாக்கியம் என்று என்ன செய்தான், எண்ணினான். இங்கிருந்து வர்ற நிந்தையை விட ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் வேற என்ன பெருசா இருக்க போகுது? அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் வெறுக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்றான். சூசிங் எ ஹார்ட் லைஃப் வித் காட்ஸ் பீப்புள். சூசிங் எ ஹார்ட் லைஃப் வித் காட்ஸ் பீப்புள். தேவ பிள்ளைகளோடு கடினமான வாழ்க்கை வாழ்வதை தெரிந்தெடுக்கிறான். நீ சர்ச்சுக்கு வர்றதுனால கொஞ்சம் கஷ்டம் வரலாம், சர்ச்சுக்கு வரலனால 2 பேர் திட்டலாம், ஊழியம் செய்கிறனால 2 பேர் முறைக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதை தெரிந்தெடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் பாஸ்டர், அதனால் எனக்கு ஊழியெல்லாம் செய்ய முடியாது, யாரும் எனக்கு என்னை பகைச்சிடக்கூடாதுங்க, அதனால் நான் இப்படியே வந்துட்டு போகிறேன் சொல்லாதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக எழும்பும்போது என்ன நடந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணக்கூடாது. சூஸிங் எ ஹார்ட் லைஃப் வித் காட்ஸ் பீப்புள். அதான் மோசஸுடைய தெரிந்தெடுப்பு. அவன் அதை தான் சூஸ் பண்ணுறான். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை தெரிந்தெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? மத்தேயு 7 13 14 பாருங்கள். 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். 2 வாசல் சொல்லப்பட்டிருக்கு. 2 வாசல் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்றார், இடுக்கமான வழி, விசாலமான வழி. இது வழியா உட்பிரவேசித்தா என்ன நடக்கும்? ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிற. இல்லை, அநேகர் பிரவேசிக்கிறாங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக. 2 வழி 2 வாசல். எல்லாரும் சொல்லுங்க, 2 வழி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோசே எகிப்தில் உள்ள எல்லாத்தையும் விசுவாசத்தினால மோசஸ் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவன் வளரும்போது ரிஃப்யூஸ்ட் த ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த ஈஜிப்தியன் ராயல் ஹவுஸ். எகிப்திய
அவனுடைய அரண்மனையிலிருந்து வரக்கூடிய எல்லா ஸ்லாக்கியங்களையும் அவன் விட்டான், வேண்டான்னு சொல்லிட்டான். அரண்மனையில் அவன் வளர்ந்த போது இதெல்லாம் வேண்டாம், 40 வயசில் விட்டுட்டு தான் போனான் எல்லாத்தையும். இது தேவையில்லை, இதனால் வர்ற ஸ்லாக்கியங்கள் ப்ரிவிலேஜஸ்லாம் எனக்கு வேண்டாம். எகிப்திய அரண்மனையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஸ்லாக்கியங்கள் எல்லாம் விட்டான். அன்னைக்கு யாராவது விடுவோமா? ஒரு போனஸை கூட விட மாட்டான். அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்தால் கூட போயே தீரணுங்க. இந்த மோசே எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில், படிக்கிற இடத்துல சில நேரம் யாரையோ பிரியப்படுத்துறதுக்காக ஆண்டவர் விரும்பாத காரியத்துக்கு உட்படுறோமா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் செஞ்சால் நமக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய பேர் சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். அதனால எஸ் சொல்கிறீங்களா? இன்னைக்கு மோசஸை போல நோ சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. பாவ காரியங்களுக்கு, படிக்கிற இடமோ வேலை செய்கிற இடமோ, ஃப்ரெண்ட்ஷிப்காக எஸ்ன்னு சொல்லாதீங்க. தேவன் விரும்பாததுக்கு எத்தனை பேர் நோ சொல்ல முடியும்? ஆமேன். அதனால எனக்கு எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் சரி, எத்தனை பேர் என்கிட்ட பேசாமல் போனாலும் சரி, நான் ஆண்டவருக்காக நிற்பேன். 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 3:5 செயல்களை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். மோசேயுடைய செயல்கள் எப்படி இருந்தது? தேவனுடைய வீட்டில் உண்மையாக இருந்தான். அவனுடைய ஆக்ஷன்ஸை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். யாத்ராம 33:11 ரெண்டாவதாக இந்த சூசிங் எ ஹார்ட் லைஃப் வித் காட்ஸ் பீப்புளில் ரெண்டாவது குறிப்பு, தேவனோடு உள்ள உறவில் களி கூர்ந்தான். உலகத்தில் களி கூறல, தேவனோடு உள்ள உறவில் களி கூர்ந்தான். மூன்றாவது உபாகமம் 34:11-12 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அசாதாரணமான ஊழியங்களை அவன் செய்தான். எக்ஸ்ட்ராடினரியா அவனுடைய மினிஸ்ட்ரி போயிட்டே இருக்கு. அந்த ஆண்டவர் சொல்றார், மோசேக்கு முன்னாலையும் பின்னாலையும் அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யலை, எழும்பவே இல்லைன்ட்ட. அப்படிப்பட்ட உயர்வை மோசஸுக்கு ஆண்டவர் கொடுக்க காரணம், சூசிங் எ ஹார்ட் லைஃப் வித் காட்ஸ் பீப்புள், தேவனோடு தேவ பிள்ளைகளோடு கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும் வாழ்வதற்கு தெரிந்தெடுத்தனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். செயல்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கட்டும். தேவனோடு உள்ள உறவில் களி கூறுகிற கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. மோசே மாதிரி ஆண்டவரோட பாருங்க, முகமுகமாக அவரை பார்த்து பேசினான்னு பைபிள் சொல்லுது. அசாதாரணமான ஊழியங்களை செஞ்சான். அந்த கடைசி 2 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் அவன் மூலமாக செய்த கிரியைகளை போல வேற யார் வாழ்க்கையிலும் செய்யலை. அப்படியே அவனை பயங்கரமாக யூஸ் பண்ணார். இந்த காலை நேரத்தில் உங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை சரியானதை தெரிந்தெடுக்க கர்த்தர் உதவி இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று